அவருக்குள்ள. இதுல பண்ணணும், எப்பப்ப இது பண்ணணும், எல்லாத்தையுமே பண்றாரு. அவர் வந்து பார்வதியை மார்க் பண்றாருங்க. பார்வதி இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, அதெல்லாம் மார்க்கிங் தான் அதெல்லாம். இதே பார்வதி பண்ணியிருந்தா இவங்க மார்க்கிங் சொல்லி அது பெரிய இஷ்யூவா கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் அவர் பண்றது மார்க்கிங் இல்லையா? புரியல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதே மாதிரி கிளியரா கனியோட கேமை வந்து 2 பேர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு வந்து பாதி, இன்னொன்னு வந்து லைவ்லயும் பாத்துருக்கீங்க 24 1 எபிசோட்லயே வந்துச்சு. இன்னொன்னு வந்து அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு அவங்க வினயா கரெக்டா வினயா சொல்லிட்டு கரெக்டா அவங்க தான் லீட் வியானா பண்றாங்க. வியானா கூட போறேன். வியானா, அதான் வியானா அவங்க நேம். அவங்க வேற சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இண்டிவிஜுவல் கேம் மாதிரி போலங்க, இது ஒரு குரூப் தான். அதாவது அன்பு கேங் 2.1 சொல்லி இப்ப சோசியல் மீடியா எல்லாம் போடுறாங்க. ஆக்சுவலா அப்படிதான் போகுது. இது ஆக்சுவலா போகுது. இதுதான் அந்த கருத்து. ஆக்சுவலா கனி வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்வை வெளியாக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க வெளியாயிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியல. யா அண்ட் உங்களோட நீங்க பேசுறீங்க கேக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் நெட்வொர்க் மட்டும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் பேசுறதுக்கு. ஹாய் பிரசாந்த் ப்ரோ, வெல்கம். சுபாக்கா நீங்க பேசுங்க, உங்களுக்கு அப்புறம் மாதவன். இல்ல இல்ல அவரு சொன்னதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி கனி வந்து செமையா கேம் ஆடுறாங்கங்கிறத பாரு வந்து புடிச்சிட்டா. சாப்பாடு காலையில அழகா ஃப்ரிட்ஜ போய் திறந்துட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டு கேட்பா, இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அதை கேட்ட விதம் வந்து பிடிச்சிருந்தது. சாரி கேளுங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. கனிக்கு ஒரு நிமிஷம் முகமே ஆடல. இங்க சவுண்ட் விட்டவனே உள்ளார சொல்லிட்டா கனி. காலையிலேயே ஆரம்பிச்சுட்டா, ஏதோ ஒண்ணு டார்கெட் பண்றா, வெளில போனாதான் தெரியும்னு சொல்லிட்டு தான் வெளிலே வருவா. அது வந்து இன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ளார சுவாரஸ்யமா இருக்கு. சாரி கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாரு வெளியில உட்காந்து பேசினது, கமருதீன் கிட்ட பேசினது வந்து அவங்க 4 பேர் பேசினது நல்லா இருந்தது. எல்லா கேரக்டரை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க, யார் யார் என்னென்ன எப்படிங்கிறது. அது 1 ஷோல காட்டினாங்களா என்னன்னு தெரியல ஃபுல்லா. அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லார பத்தியுமே சொன்னது நல்லா இருந்தது. அது மாதிரி இது லக்ஸுரி டீமுக்குள்ளார ஃபைட்டிங் வந்தது கூட ஒரு நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களை பத்தி புட்டு வச்சிட்டு இருந்தாங்க. நீ இப்படி சொன்ன, சேஃப் கேம் விளையாடலான்னு சொன்ன, இவங்களை காப்பாத்தலான்னு சொன்னங்கிற இது கூட இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலி கண்டினியூ பண்ணலாம். யா மாதவன் மம்தா நீங்க. இன்னைக்கு ஹாய் பிரசாந்த் பிரைட்டா ப்ரோ. பேசுது. மம்தா இன்னைக்கு பிரைட்டா பேசுது, ஸ்பீடா பேசுது. ஓஹோ, இது ஒரு மாதிரி ட்ரக் மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன்னா, நேற்றெல்லாம் படுத்தது எப்போ எந்திரிக்கிறதுல எங்கள் அம்மா இருந்துட்டு, டேய் என்னதான்டா பண்ணுற, என்னவா 9 தண்ணி குடிக்க போகும்போதும் பேசிகிட்டு இருக்கிற, அப்புறம் தூங்குறேன், அப்புறம் எந்திரிக்கும் போதும் பேசிகிட்டு இருக்கிறேன், வந்து வாசல் தொழிக்கிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கியே, அப்போ என்னதான்டா யார் கூட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். ஒரு கும்பல் ஃபார்ம் ஆயிருக்குமா உனக்கு தெரியாது, இந்த கும்பல் கூட எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி ஒப்பேத்தி வச்சிருக்கிறேன். உனக்கு தெரியாதுமா பெரிய நீங்க பிரசாந்த் ப்ரோ, டவுட். நீங்க வந்து போன ஸ்பேஸ் நினைக்கிறேன், நான் இந்த ஸ்பேஸ்ல அப்ப சொன்னீங்க, நாங்க அரோராக்காக தான் ஏதோ பாக்குறேங்க, எபிசோடே பாக்குறீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா இப்ப மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்க ஒப்பீனியன்லாம். நான் ஒரு காலத்துல சத்தியமாங்க அந்த 5 நாள் இன்னைக்கு அந்த ஆலன் ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான், அவனைத்தான் பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஸ்பேஸில் பேசுவானான்னு பார்த்துருக்கேன். அவன் வாயை அப்படியே வாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு வச்சு தேய்ச்சி விடலான் இருக்கேன். அவர் வந்து இந்த அரை சப்போர்ட்டர் போல. அதாவது இங்கே மேலே இருக்கிறங்காட்டி என் அம்மா கரெக்டாக கேட்கறது இல்லை. இப்போ நான் தீபாவளி கொண்டாடுறதுக்கு 4 அன்னைக்கெல்லாம் என் தங்கச்சி வந்துடுவா. கண்டிப்பாக காலைல டவுட்டாக கேட்பா, என்னடா நைட்டு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு இல்ல ஒரு பொண்ணு பேரை சொன்னா பரவாயில்ல, ஒரு தாட்டு பானுங்கிற, ஒரு தாட்டு மம்தாங்கிற, ஒரு தாட்டு வாடங்கிற, ஒரு தாட்டு ஏமாங்கிற, யார் அது மலைங்கிற. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி டவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மாட்ட போறீங்க. இவங்க எல்லாம் பிக் பாஸ்ல இல்லையே, யாரு இவங்கன்னு உங்ககிட்ட கேட்க போறாங்க. இல்ல எங்க அம்மா யோசிக்க, சரி இந்த வயசான காலத்துல இவனுக்கு எந்த பொண்ணு கூட பேச்சு இருக்க போகுது. எங்க அம்மாவுக்கும் பிராக்டிக்கலா தெரியும் என்ன அந்த காலத்துல நம்ம பையன் கடந்துட்டான்னு. அதாவது காலையில போனா முதல் டாபிக் என்னம்மா இன்னைக்கு டீ இஞ்சி தட்டு போடலாமா, இல்ல வெறும் டீ போடலாமா, சக்கரை கம்மியா போடலாமா, இதுதான் டாபிக்.
இல்ல ஒரே இன்னும் அப்புறம் என்னைக்காவது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா உங்க அம்மாவே பேச வச்சிருங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்ட்டு அததான் அவங்க நான் அப்ப சொல்ல நான் வந்தேன். உறுதியா இல்ல நான் நான் காமிச்சு இல்ல விட்டுருக்கேங்க, நான் அததான் காமிச்சு நான் விட்டுருங்க. சொல்ல நான் வந்தேன். நான் சத்தியமா நான் உறுதியா நான் இந்த ஒரு 4 நாள்ல, அதாவது நீங்க எங்க அம்மா டோனை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் சிரிச்சு வயிறு வெடிச்சு ஒரு வழி ஆயிருவீங்க. சராமரியா பேசும் அம்மா. அது நீ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா முத நாளே என்னமோ எங்க அம்மாட்ட காமிச்சு எங்க அம்மா 1 மணி நேரம் அடிச்ச கமெண்ட்ல என்னால தாங்கவே முடியல. அதனால மாத்திட்டேன். ஐயோ பரவாயில்ல, அம்மா வர சொல்லுங்க, பேசுவோம் நம்ம எங்கேயோ எல்லாம். சுபா எங்கேயோ ஃபீட்பேக் அடிக்குது. சுபா லைவ் பார்ப்பாங்க. லைவ் பார்த்துட்டு சுபாக்கா வந்துட்டு லைவ் பார்த்துட்டு தான் இங்க உட்காந்துருப்பாங்க. தெய்வமே சுபா மியூட் பண்ணு. இங்க அடிக்குது சும்மா கும்ங்குது. என்னடா இது இந்த பேட்டைக்காரன் பார்ட்டி மாதிரி பின்னாடி வந்து ஸ்பீக்கர் கட்டின மாதிரியே இருக்குன்னு பார்த்தா இதுதான் மேட்ரா. இல்லைங்க, ஏன் இதுல இல்லைங்க, நீங்க வேறங்க. இல்ல என்னன்னா நம்ம ஆளன் தான் இன்னைக்கு வந்து என்ன போட்டிருக்கான்னா, நான் இப்படி போட்டேன் ஆம்பளை பொறுக்கி அரோரா அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன்னு. சரி பார்த்தேன், நீ வேற போட்டோ ஷூட் வேலையெல்லாம் இருந்ததா நாளைக்கு இன்னும் சும்மா பொம்பளைக்கு பின்னாடி போனா மட்டும் பொம்பளை பொறுக்கிங்கிறானுங்களா, சரி ஆம்பளை பொறுக்கி அரோரான்னு ஒரு வீடியோ போடலாம். அது எப்படி நீங்க போடலாம்? பொறுங்க, நான் பஞ்சாயத்து வைக்கிறேன் வாங்க. அது எப்படி நீங்க போடலாம்? ஏன் போடக்கூடாது? ஏன் போடக்கூடாது? போடுங்க. இல்ல நான் என்ன கேட்க, ஆக்சுவலி இப்போ ஆம்பளை பையனை நீங்க ஈஸியா வந்து கள்ளத்துக்கு எரிஞ்சிடலாம். பொம்பளையை தூக்குனா ஒரு கூட்டம் வரும், தெரியாதா ஓ உங்களுக்கு? இல்ல அதுல முதல்ல எனியல் சாலினி தலைவர் கிங் ஆலன் என்ன அவர் தான் முதல்ல வந்திருக்காரு. அவர் தான் வந்திருக்காரு. இன்னைக்கு என்னன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு மேலே போட்டிருக்காரு, இது சினிமா ரிவ்யூ இல்ல, இது பிக் பாஸ் ரிவ்யூ. எங்கடா இப்போ பிக் பாஸ்ல என்னடா நிலாவில் நடக்குதா? நாங்கள்லாம் எங்கடா பூமியில் இருக்கிறோம், நீங்களாம் நிலாவில் இருக்கிறீங்களா? நாங்கள் பார்க்காத டிவியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை கேமராலேருந்து ஒயர் உங்கள் வீட்டுக்கு நேராக வருதா? நீங்கள் தான் வேறு பிக் பாஸ் பார்க்குறீங்களோ? எங்களுக்கு தெரியாத பிக் பாஸ் பார்க்குறீங்களா? டேய் அதே டிவி தான், நீயும் அதே தான் பார்க்குற. நீ லைவ் பானுவோட நீ பார்த்துருவியாடா? நான் கேட்குறேன், லைவ் பானுவை தாண்டி ஒரு ஆள் சொல்லிருமா, லைவ் பானுக்கிட்ட நாங்கள் டேட்டா வாங்கிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். நீ வந்து கிங் ஆலன்னா குயின் பானுடா ஒட்டன்னு வச்சுக்க. நாங்கள் இந்த பக்கம் சண்டை கோழி மாதிரி இறக்கி விட்டோம்னா துண்டைக்கான துணியக்கானு ஓடி போயிடுவேன். நீ என்ன இங்கே உட்காந்து நீங்கள் ஒரு பிக் பாஸ் மார்க்கெட்டிங் நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவ்வளோதான். இப்போ நான் சினிமாக்காரன், சினிமாக்குள்ளே இருக்கேன். சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா டமால் டுமில்னு பேசிட முடியாது, இதுதான் உண்மை. இது எல்லா பக்கம் நிறையா படத்தை சொல்லியிருக்கேன். நான் எடுத்து டமால்னு போட முடியாது. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி, நாம் இருக்கிற இண்டஸ்ட்ரி, அதில் போயிட்டு ஒரு படம் ரொம்ப மோசம்னா ரொம்ப கீழே போய் பேச முடியாது. ஏன்னா பாவம் நாளைக்கு அவங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கணுன்ட்டு. இப்போ உங்களுக்கு அந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்டு பூரா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறான், பிஆர்ஓ பண்ணுறான். இது கூட எனக்கு தெரியாதாடா? டேய் நாங்கள் சினிமாவில் இருக்க உங்களுக்கு பிஆர்ஓக்கெல்லாம் எத்தனை பட்ஜெட் வருதுன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குதாடா? ஏடா நாங்கள் குழந்தைகளாடா? ப்ரோ அவர் இங்க தான் இருப்பாரு, வருவாரு, விடுங்க. நம்ம அப்படியே அடுத்து கடந்து போவோம். இல்லங்கம்மா, நான் ஜஸ்ட் இது ஒரு எண்ட் பாயிண்டா சொல்லிக்கிறேன். நீங்க அந்த வார்த்தைகள் வந்துட்டு வேற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். நீங்க சொல்லியிருக்கும் போது சொல்லும் போது கல்லு வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். ஓப்பனா சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன். சொசைட்டியை பொறுத்தவரைய நீங்க ஆம்பளை பொறுக்கின்னு சொல்லும் போது மொத்தமா கூடிடுவாங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணோட எல்லா வீடியோ பார்க்காம அவங்க மியூச்சுவலா தானே பண்ணாங்க, நீங்க ஏன் கல் எறிகிறேன்னு சொல்ல வருவாங்க. மியூச்சுவலா எங்க பண்ணாவ? அது அடுத்த வீடியோ இருந்துச்சு. மியூச்சுவலா வந்து துஷார் வந்து இடுப்புல கைய வைப்பான் ஆரோரா மேல. இல்லங்க அந்த பையன் இல்லங்கம்மா, ஜென்ரலா சொல்றேன், அவன் வந்து வேற எய்ம்ல ஒரு பேர் வாங்கறதுக்கு வந்த பையன். அவனோட எய்மையே மறந்துட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தா எனக்கு உண்மையாக கஷ்டமாக இருக்குது. அந்த துஷாருங்கிற பையன் அவன் வந்து அவ்வளோ கெட்டவனோ அப்படி வந்து பேசுகிறா ஆள் எனக்கு தெரில. அப்படி இல்லை அவன். அட்லீஸ்ட் 50% அப்படி கிடையாது அவன். இந்த பொண்ணு பண்ண மேனிப்புலேஷனில் அவன் வந்து கேம் எல்லாம் மறந்து அந்த கை சோஃபாவில் உட்காந்தவன் தான் என்ன அப்படியே கையாக உட்காந்துருக்கிறான். அவன் வந்து எங்கேயுமே அந்த கை சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான்னு குசுன்னு பேசுகிறாங்க 2 பேரும். கண்டனாயம். இந்த அரோரா ஏதாவது கேம் விளையாட்டு நீங்கள் பார்த்தீங்களா? நான் கேட்குறேன். ஏன்னா நான் பார்க்குறது எல்லாமே இந்த ரொமான்ஸு, இந்த டபுள் மீனிங்கு, ட்ரிபிள் மீனிங்கு, இதுதான் மாற்றி பார்க்குறேன். கேமு எதனா விளையாடுறானுங்களா? அட கானா வினோத்து சூப்பராக பண்ணுறானப்பா. அவங்க எல்லாம் கூட ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. ஏதோ வில்லித்தனமாக நம்ம அக்கா கனி அக்கா கூட பார்த்தீங்கன்னா உப்பு மிளகா சீரகம் ஏதோ எச்சு போட்டாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்குது. அது ஏதோ அதாவது ஒரு கேம் போகுது. ஏதோ
இங்க இது என்னன்னா இந்த இந்த ஜோடி இவன் ஒருத்தன் இந்த எஃப்ஜே அவன் இந்த வீணா போனவன் அவன் என்னங்க காத்துல ஊதுற மாதிரி எல்லாம் என்னமோ கையெல்லாம் ஆட்டுறான் அவன். பிரசாந்த் ப்ரோ ஒரே நிமிஷம். இதுல நானுமே அந்த வீடியோ பார்த்தேன். காலையில கூட ஹேமாக்கா ஸ்பேஸ் பண்ணேன். நானுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்ப எபிசோட்ல வந்திருக்கு. அது கிளியரா என்ன கான்டெக்ட்ல அவன் பேசிக்கிட்டாங்க. அவன் ஒன்றும் விருப்பமே இல்லாமலாம் நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னு அவன் தப்பிச்சுலாம் ஒன்றும் ஓடல. புரியுதுங்களா? அங்க நடந்த இது விஷயமே வேற. இப்பதான் கிளியர் ஆடியோவோட வந்திருக்குது. அங்க பேசிக்கிட்ட விஷயமே வேற. என்னன்னா ஆல்ரெடி அவன் பேசிட்டு இருக்கும் போது இவன் அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டான் இருக்கான். அந்த பொண்ணு எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது அட்டென்ஷன் கொடுக்காம அங்கிட்ட பராக் பார்த்துட்டு இருந்துருப்பானான் இருக்கு. நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு கோபம் ஆயிடுச்சு. உடனே இவன் சாரி 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 சாரின்னு கேட்டிருக்கான். சரி, இதெல்லாம் யார் இனிஷியேட் பண்ணி திரும்ப திரும்ப அப்ரோச் பண்ணது? அந்த பையனா இல்ல பொண்ணா? 2 பேரும் தான் ப்ரோ. இவன் என்ன சொல்லிருப்பானா, போகும்போது இது வேண்டாம், எனக்கு தான் வந்து இதா இருக்குது, நான் வந்துட்டு காலையில வந்து பேசுவேன்னு சொல்லி காலையில வல்னரபிலிட்டி இருந்தா பரவாயில்லன்னு அவனே சொல்றான் வாயால. நடந்துக்கலாம் அதை வந்துட்டு கிளியரா நமக்கு போடல. அப்பயே நமக்கு இப்ப வந்துட்டு இவ்வளவு வைரல் ஆகி எல்லாரும் நெகட்டிவா பேச போய் தானே ஃபுல்லா வந்துட்டு 1 ஹவர்லயே நமக்கு போடுறாங்க. அப்ப வந்துட்டு சோசியல் மீடியா பவர்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு அவன் நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. அவன் இப்ப வந்து வீடியோல சொல்றான். திருப்பி சொல்றாங்களா? நீ பாக்குற லைவுமே பொய்யாகிலா? உனக்கு புரியுதா? நீ பாக்குற லைவுமே நீங்க பாக்குற லைவே எடிட்டடுங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணி 24 மணி நேரம் ஃபில் பண்ணி தர்றான். அதுக்குள்ள நிறைய ஓட்ட வச்சுதான் தர்றான். நீங்க உட்காந்து நீங்க அந்த கான்டெக்ட் 24 மணி நேரம் இவன் எடிட் பண்ணி தர்ற அந்த 24 மணி நேரம் பாருங்க. பாரு, என் தலை வந்துருச்சு. இப்ப வருது. இப்ப வாங்கடா டே, இப்ப வாங்கடா. என்ன போயிட்டு இருக்கு? நான் வந்து லைவ்ல கதை சொல்லிட்டு இருந்தது. அதுதான் பானு. இப்ப என்னன்னா சும்மா போட்டேன், ஆம்பளை பொறுக்கி அரோரான்னு ஒரு வீடியோ போட போறேன்னு ஒன்றும் போட்டேன். உடனே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வலர், பிக் பாஸ் ஆர்வலர் வந்துட்டு என்ன சொல்லினார்னா, இது என்ன தெரியுமா, இது வந்து மூவி ரிவ்யூ கிடையாது, இது பிக் பாஸ் ரிவ்யூ, இது சாதாரணம் கிடையாது அப்படின்னாரா. நாம தான் தப்பா பார்த்துட்டு மாட்டேங்குது பிக் பாஸை அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு வந்துருச்சு. நான் அதான் சொன்னேன், நாங்கள் ஜோடிக்கு எங்களுக்கு ஒரு சண்டை சேவல் எங்கள் பான் இருக்குது, எங்கள் பானுக்கிட்ட நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்க. நேற்று நைட்டு நம்ம இதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா யாராவது லைவ்? பார்த்தீங்களா? பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? லைவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்தோமே. ஆம்பளை பையன் மட்டும் ஈஸியா டேக்லைன் கொடுத்துறாங்க. இதே வந்து பொம்பளை பிள்ளை குத்தும் போது இங்கிட்ட ஆம்பளை பசங்க தான் முங்குறாங்க. டேய், பொண்ணுங்களுக்கு பண்ணாலும் ஈக்குவல் வந்துட்டு அதை 2 பேரும் ஃபர்ஸ்ட் அப்ப ஆம்பளை பையனுக்கு பண்றது தப்பு சொல்லு, ஆம்பளை பொறுக்கி சொல்றது ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்லு. பொம்பளை பொறுக்கின்னு தப்பு, ஆம்பளை பொறுக்கின்னு தப்பு, 2 பக்கம் நில்லு. ஆம்பளை பொறுக்கின்னு சொல்லும் போது வந்து ஹாப்பியா இருக்கு. நான் ஒண்ணுமே இல்ல ஹேமா, நான் இன்னைக்கு அந்த ட்வீட்டை வாண்டடா தான் போட்டேன். அப்படி ஒண்ணு ஹெட்டிங் வச்சு நம்ம ஒன்றும் போட போறது இல்லை. என்னதான் பண்ணுவானுங்க பாப்பா அப்படின்ட்டு தான் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டேன். சரி, நாளைக்கு வீடியோ போடுவான், நீ எவன் வந்தா குதிக்கிறான்னு பாப்போன்னு சும்மா ஒரு ட்வீட்டை போட்டு விட்டேன். கிழிச்சிருச்சு. அப்படியா? ஒரே வார்த்தையில எல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருச்சு. அந்த அரோரா இல்ல, இன்னைக்கு நிறைய நான் இன்னைக்கு போட்டுட்டே இருந்தேன். அந்த கன்னி கும்பலே எல்லாமே பேசுங்க ஹேமா, ஹேண்ட் ரைஸ் பண்ணி மறந்து போச்சு. யோசிச்சுட்டு வர இன்னைக்கு கன்னி கும்பலே அப்பா என்னென்ன பண்ணிட்டு இருக்குதுங்க தெரியுமா காலையில. சீரியஸா இன்னைக்கு லைவ்ல இருந்து ரொம்ப இது. சரி, இந்த அரோரா மேட்டரை முடிப்போம், அதுக்காக நம்ம முடிப்போம். இந்த அரோரா நேத்து நைட்ல இருந்தே 2 ட்ராக் வந்து ஓட்டிகிட்டே இருந்தது. இந்த கமருதீனுக்கும் ஆறுதல் சொல்லிச்சு, இவனுக்கும் அந்த தலைக்கும் சொல்லிட்டு இருந்தது. சரிங்களா, இவ்வளோ தூரம் அதை பண்ணிட்டு இந்த சைடு ஆதிரையும் எஃப்ஜேவோட கான்வர்சேஷனும் செம்மையாக இருந்துச்சு. எஃப்ஜே செம்ம தெளிவாக இருக்கிறான். நீங்கள் நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தோம் அந்த பையனை பற்றி, அவன் கிளியராக சொல்கிறான், இது வந்து நம்மளை லவ் பண்ணுற இடம் இல்லை, நம்ம வெளியில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு அவன் கிளியராக இருக்கிறான். இந்த ஆதிரை வந்து விட்டப்பாடே இல்லை. இதுங்க 2 வேற பேசிக்குதுங்க தனியாக, ஆதிரையும் அரோராவும். இவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்காதா, ஏன் இவனுங்களாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு மற்ற பிள்ளைங்களை எல்லாம் சொல்லுதுங்க. சுவிச்சாலாம் ஏன் அந்த பொண்ணுக்குலாம் இந்த மாதிரி ஃபீலிங் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எதுக்கு வந்திருக்கிறாங்கிறது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க.
கேம்னு ஒன்று இருக்குது. ஏதோ ஏதோ மிளகா பொடி, மசால் பொடி, பஞ்சாயத்து பொடின்னு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாதான் கேமு. அப்போ தான் ஓட்டிங் கீட்டிங்லாம் இருக்கும், நாமினேஷன் எல்லாம் இருக்கும். அதில் தப்பிச்சு அடுத்த வாரம் போகணும். இது மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் ஐக்கியமாயிட்டீங்க நீங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை, காலையில எந்திரிச்சு போடுற லைவ்ல ஜிம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க பாருங்க. ஹேமா வேற பிக்சர் போட்டுருக்காங்க. ஹேமாக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. இல்ல எனக்கு அந்த பொறுக்கித எனக்கு உண்மைக்கே அதுதான் வந்துச்சு அப்ப பேசும்போது. அது திருப்பி பரவாயில்ல, சொல்லணும்னு சொல்லுங்க. தெரியல. அது பொறுக்கிதான் அது, என்னன்னா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் நீங்க பொம்பளை பொறுக்கின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட வாழ்க்கை ஏதாவது அப்ப அதே பையனுக்கும் சேர்த்து நான் முடிச்சிடுறேன் bro, ஒரே செகண்ட் முடிச்சிடுறேன். இப்ப விஷால்ன்ற லாஸ்ட் இயர் பையனை சொன்னீங்க, அவனை ஆம்பளை பொறுக்கின்னீங்க. அவன் எங்கூட சுத்துற 3 பொண்ணுகளை ஏன் சொல்லல? அப்ப அந்த விஷால் என் அண்ணனாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாம், என் பையனாவும் இருக்கலாம். அவனை ஆம்பளை பொறுக்கின்னு சொன்னா அவன் கூட சுத்துற 3 பொண்ணுங்களையும் சேர்த்து நீ பொம்பளை பொறுக்கி நீ ஏன் அங்க வந்து சொல்ல மாட்டுற? அப்ப ஆம்பளை பையனா ஈஸியா கள்ளத்துக்கு எரிவ, ஈக்குவலா பண்ணு. பொம்பளை பொறுக்கின்னு சொன்னா உனக்கு கோவம் வருது, சொசைட்டி மேல கோவம் வருதுன்னா அப்ப நீ தான் சேஞ்ச் ஆகணும். பொறுக்கினாலே ஃபர்ஸ்ட் தப்புன்ற டேக்லைனை கொண்டு வா. 2 பக்கமே தப்பு. அப்ப அது என் பையனா இருக்கலாம். அப்ப அந்த 3 பொண்ணுங்க தப்பு பண்ணும்போது எங்க போகும்? அப்ப பாதிக்கப்படுறது அந்த பையனா தானே இருக்கும். இப்ப பொம்பளைக்கு அரோராக்குன்னு மட்டும் பொங்குறாங்க. அரோரா வந்துட்டு ஃபுல்லு டபுள் மீனிங், பெரிய சைஸா சின்ன இப்படியே தான் பேசி வச்சிருக்கு. இது நம்ம ஸ்பேஸ்ல சொல்றத சில வார்த்தைகளே கேட்க முடியாத அளவுக்கு எல்லாம் பேசி இருக்குது. அந்த பொண்ணு அப்படிதான் பேசி வச்சிருக்கு. அதை வந்துட்டு இப்ப நீ சொல்றது தப்புனா அந்த வார்த்தையை சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர அந்த வார்த்தையை ஆம்பளை பையனுக்கு யூஸ் பண்ண கூடாது. அததான் என்னோட பாயிண்ட் சொல்லிருக்கேம்மா. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா, இந்த பிக் பாஸ் செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கி ஆம்பளை பொறுக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதாவது பொம்பளை பொறுக்கிங்கிறது ஆம்பளைய, ஆம்பளை பொறுக்கிங்கிறது பொம்பளைய நீங்க மாற்றி சொல்லிட்டீங்க. சும்மா ஒரு கரெக்ஷனு, மொக்க கரெக்ஷன் வச்சுக்கோங்க. எனிவேஸ், இப்போ ஃபஸ்ட்டு அரோரா வரும்போது நான் கூட யோசித்தேன். அந்த ஒரு 1ஆவது நாள் வந்தோடனே அது நல்லா பேசுகிறோன்னே பார்த்தீங்கன்னா, சார் பிக் பாஸ் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காயா, நாம் இன்னமும் நினச்சேன் அந்த பொண்ணை. இது 2ஆவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு அப்படின்னு. அப்போயே சில பேர் திட்டாங்க, என்ன உனக்கு அறிவு இருக்கா, இவனெல்லாம் எதுக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன், இவனுக்கு அறிவு இருக்கா, அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட மாட்டேங்குது பயங்கரமாக அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து அதை நான் உடன்படுறேன். ஆஹா, அவனுக்கு கரெக்டாக தான் திட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பொண்ணு உருப்படுறதுக்கான அறிகுறியே எனக்கு தெரியல. அது கேம் விளையாடவோ எதுக்குமே வந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஷீ இஸ் மேனிபுலேட்டிங் பீப்புள் பிக் டைம். ஆமா, இன்னைக்கு அது என்ன தெரியுமா சொல்லுது, க்ரஷ் வந்து அது யாருமே கிடையாதான். ஆனா அது மேல க்ரஷ்ஷா எல்லாரும் அலையிறபடி அது வந்து பண்ணுமா. இதெல்லாம் லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதை வேற நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னன்னா பானு, இப்போ உலகத்துல எல்லாருமே காதலிப்பானுங்க, சைட் அடிப்பானுங்க, கடலை போடுவானுங்க. ஏதோ அவன் கெப்பாசிட்டிக்கு இது பண்ணுவான். ஆம்பளையும் பண்ணுவாங்க, பொம்பளையும் பண்ணுவாங்க. சரியா? அது ஆபீஸ்ல எல்லாமே ஒரு சின்னது இருக்கும். ஆனா இந்த கல்லை போடுறது, இது இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் 24 மணி நேரம் எப்படி ஒரு பொண்ணுனால பேச முடியுது? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லைஃப்ல ஒரு மணி நேரம் பேசுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஷோலாம் கூட பார்த்துருக்கேன். லவ் கூட பண்ணுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, அடுத்து கேமுக்குள்ள போயிடுவாங்க, வேற பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்குது. ஏன்? அதுக்கு வேற இதே இல்ல. அது வந்து பிரேக்கப் ஆனது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்குது இன்னைக்கு உட்காந்து. அந்த ஆதிரையும் யாராவது நோட் பண்ணீங்களா? ஆதிரையும் செம்மையா டபுள் மீனிங்ல பேசுது லைவ்ல. அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னே எனக்கு சத்தியமா தெரியல. அது ரொம்ப மோசம், 2 பேருமே மோசம். சுபாக்கா நீங்க சுபா கைத்துக்கு நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க பானு. இல்ல அந்த அரோராவும் ஆதிரையும் இது பண்ற வேலைய இதே பையனுங்க பண்ணிருந்தாங்கன்னா நேரம் உட்காந்து என்ன பேச்சு பேசுவாங்க. பசங்க சும்மா போற பொண்ணுங்களை வந்து பண்றாங்க போயிருக்காங்க அப்படின்னு பண்ணிருப்பானுங்க. நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவன கட்சிக்காரனை உள்ள போய் இன்னும் தூக்கி மூக்கு வாயெல்லாம் உடைப்பாங்க. இது உறுதியா நடந்திருக்குங்க. பெரிய போராட்டம் வெடிச்சிருக்குங்க. எந்திரிச்சா சொல்றேன், நான் எந்திரிக்கலனா என்ன? இது கியூட். அது லைவ்ல கிஸ் பண்ணிருச்சுங்க சார். அது நேத்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. நான் சொல்லக்கூடாதுங்கிறனால தான் நேத்து நான் சொல்லல. அதை வந்து யூடியூப்லயும் கிழிச்சிருக்கானுங்க. நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை வந்து யூடியூப்லயே போட்டு நல்லா கிழிச்சிட்டு விட்டுட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, யாராவது பாத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கேட்டா பானு என்ன சொல்றேன்னு தெரியுமா, பிக் பாஸ் வந்து UA சர்டிஃபைடா.
குழந்தைங்கள ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிறானுங்க. அப்போ என்ன பண்ணு, U/A அப்படின்னு 5 நிமிஷம் போடு. குழந்தைகள் பார்க்காதீர்கள், பார்க்காதீர்கள் சத்தமாக சொல்ல முடியுமா? டிவியில் எல்லாரும் சொல்ல முடியுமா? குடும்பங்களில் அளவாக பாருங்க, பாட்டிகள்லாம் பார்க்க வைக்காதீங்க, மெச்சூரிட்டி இருக்கிறவங்க மட்டும் பாருங்கன்னு எங்காவது சொல்றீங்களா? எபிசோடுக்கு விளம்பரம் பண்ணணும்ல கரெக்டா? கண்டிப்பா. ரொம்ப 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 பேடா இருக்கு. ஆனா பிரசாந்த் ப்ரோ ஒரே பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா என்னால ஃபேமிலியோட பார்க்க முடியல. இதை நான் ஃபேமிலியோட பாக்குற ஷோ தான் இது. பிக் பாஸ் வந்து நான் ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாக்குறது தான். ஏன்னா அதுவே லைவும் பார்க்க முடியல. 1 hour எபிசோட்ல கூட அதை பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. போலாம் தனியா தான் உட்காந்து பாக்குறேன். பேசுங்க ஒரு நிமிஷம் சார். மலேசியால ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பேசுங்க. அதுக்கப்புறம் மாதவன் பேசுங்க. ஓகே அப்படியா? ஓகே ஓகே மாதவன் பேசுங்கப்பா. மாதவன் ரொம்ப நேரமா கை மாதவா வாயா மாதவா. பிரசாந்த் ப்ரோ, அது என்னன்னா ஆம்பளைக்கு வந்தா ரத்தம், பொம்பளைக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி கணக்கு தான் அவங்க பேசுறது எல்லாம். நான் டைம் சௌந்தர்யாக்கு இந்த ஆலன் பீபிடா சொல்றீங்களா, இவங்கலாம் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. விஷால் பண்ண தப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இப்போ வந்து நம்ம அரோரா சிங்க்லரை சொன்னதும் பொண்ணுங்களை பத்தி நான் பேசினா ஃபெமினிஸ்ட் நம்ம நல்லா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாயத்தை விட்டு அந்த பக்கம் இந்த ஃபெமினிஸ்ட் கிட்ட பெரிய ஆளான்னா பெரிய கோப்பை கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்து நமக்கு ஆளுக்கு ஒரு கோப்பை கொடுத்து ஒரு 100 கோடி ரூபா தருவாங்க. இவங்க கிட்ட பெரிய ஆளாகணும். உண்மையை பேசி இப்ப இவங்கெல்லாம் ஃபெமினிஸ்டா தெரியலையா? இவங்கெல்லாம் யாரு? இப்ப ஹேமா, விக்னேஸ்வரி, மம்தா, பானு, மலை சார்ல இவங்கெல்லாம் யாரு? ஃபெமினிஸ்ட் அததான் கேக்குறேன். அப்ப இவங்க இப்ப நாம பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு உட்காந்து எதனா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல, நீங்க சொல்லலாம். ஏதோ காண்டில் வந்து பொண்ணுங்க மேல இருக்கிற காண்டில் உட்காந்து பேசணுன்ட்டு. இந்த டாபிக்கை பேசுறதே இங்க இருக்கிற பொண்ணுங்க தான். ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இல்லையா? அந்த புரிதல் இல்லையா? சமூக புரிதல் இல்லையா? அது ரொம்ப எல்லாம் மீறி போகுதுங்கிறதால இங்க எல்லாரும் இப்ப யாராவது ஒருத்தர் கூட வேற ஒரு பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே காமனா அதை அக்ரி பண்றாங்க. ஏன்னா இங்க மேட்ரு என்ன அதுவா, இங்க நாம பேசுறதுல அஜெண்டா இல்லை. உண்மையாலுமே நம்ம எவனுக்கு வேலை செய்யல, நம்ம சும்மா ஃபன்னா கூடுறோம் பேசுறோம். அப்ப இருக்கிற உண்மையை பேசுறோம். அங்க எல்லாமே அஜெண்டா இருக்குது. அங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு பிஆர் டீம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறவங்க டார்கெட் இருக்கு. கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஷோவில் விளம்பரம் பண்ணி சம்பாதிக்கிறேன், நீ அந்த ஷோவை பேசி நீ சம்பாதிக்கிற, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பண்ணுறது தப்பு இருக்குல்ல. அதுக்காண்டி நீ பண்ணுறது மட்டும்தான் சரி, மற்றவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நீ பேசக்கூடாது. அங்கே தான் தப்பு. அது இல்லை பிரசாந்த், நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஆம்பளைக்கு ஒரு நாயம் பொம்பளைக்கு ஒரு நாயம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்லாம். அதை விட்டுட்டு ஈக்குவாலிட்டியை வச்சு பேசணும். யார் பண்ணாலும் தப்பு, இவன் பண்ணாலும் தப்புன்னு சொல்லி பேச எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ டாபிக்கே போக வேண்டியது இல்லை. ஏன் அவ்வளோ வல்கரா பேசி தெரியும்? இல்ல பிஆர் பண்றது கூட தப்பு இல்ல மாதவன், நெகட்டிவ் பிஆர் பண்றதுதான் தப்புங்கிற நான். புரிஞ்சா? இப்ப நெகட்டிவ் பிஆர் தான் அதிகமா பண்றாங்க. அது இல்ல மகேஸ்வரலக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையும் ஈக்குவலா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன். உமன் கார்டு பிளே பண்றாங்க, மென்ஸ் கார்டு பிளே பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அது யாரும் அதான் அந்த 2 கார்டுமே வேண்டாம். நீ என்னன்னா உமனும் இல்ல மென்னும் இல்ல, நீ பண்ற ஆக்ஷனை பொறுத்து கமெண்ட் பண்ணு. நீ மென்னா வேணா இரு, உமனா வேணா இரு, யாரா வேணா இரு, நீ டிரான்ஸ்ஜெண்டரா இரு, அது பிரச்சனை இல்ல. பண்றது சரியா தப்பா அவ்வளவுதான் மேட்ரு. நான் அததான் நானும் சொல்ல வரேன். அதை யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்றேன். ப்ரோ நம்ம பேசினா நம்மள வந்து திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் ஓகே மாதிரி பேசுவானுங்க. ஆனா இவனுங்க ஓகேயும் நம்மளாம் வந்து வேஸ்ட், இவனுங்க வந்து ஒரு பொண்ணு அப்படி குறை சொல்றானுங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஆணாதிகாரியா மாத்திடுவானுங்க ஒரு ஃபேம் பண்ணி. ஆதிக்கவாதியா நம்மள அப்படியே போக இந்த ஏஹெச் அகிலன் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே பேசுங்க ப்ளீஸ். ஏஹெச் தேங்க் யூ. பிரசாந்த் ப்ரோ, எனக்கு இந்த क्वेश्चन முன்னாடி பைசிங் ட்ரைலர் பாத்தீங்க, எப்படி இருக்கு அது சொல்லுங்க. ஏய் மீட்ல போ. இல்ல தலைவா இது டாபிக்கே வேற தலைவா, இங்க வேற தலைவா, தப்பா நினைச்சுக்காத.
பைசன் மைசன்லாம் இங்க இல்ல. சரி நாம ஓகே அது தனியா சரி ஓகே பேசலாம். ஓகே நான் பிக் பாஸ் அதனாலே பேசுறேன். நிறைய பேர் இல்ல கிட்ட சின்ன பேசாம ஒப்பீனியன் வச்சிருக்கேன். கேட்கறேன். சண்டைக்கு ஓகே வந்துடுறாங்க. ஓகே நான் வாங்க. ரெகுலரா இல்ல பேசுவேன். பிக் பாஸ் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஓகே வரேன் தலைவா. அங்க வர தலைவா. நம்ம பேசுவோம். அங்க சரி பேசுவோம். ஓகே இல்ல ஓகே இல்ல மூவி ஓகே நான் பத்தி பேசலாம். ஆமா அத அப்படியே பாலா சொல்லணும். பர்சனல் ஸ்டோரி கூட சொல்லுங்க. ஓகே உங்க பர்சனல் ஸ்டோரி கூட ஓகே மூணே இல்ல இல்ல நான் பிக் பாஸ் வந்து பத்தி அவ்வளவுதான் சொல்றேன். போங்க. இவங்க யாருக்கு ஆமா சினிமா இல்ல ஆகாது, பேசாதீங்க. எங்க யாருக்கு ஓகே மாடர்ன் நான் ஆகாதுடா? பிக் பாஸ் பத்தி கேக்குறேன். நல்லா யார் சொன்னா? நல்லா மூவி படம் எல்லாம் இல்ல பார்ப்போம். இல்ல பாப்பாங்க. இங்க பேச ஏ மாட்டோம். அது ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா ஓகே விடுங்க. எங்கேயோ டிராவல்ல சரி இருக்கீங்களா? ஓகே ஓகே ஆமா நான் மீட் பண்றேன் பேசு. அது மியூட் பண்ணுங்களா. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கேட்கல. ரொம்ப ஜாரிங் அடிக்குது. பிரசாத் ப்ரோ மூவி எங்களுக்கு ஆகாதெல்லாம் இல்ல. நாங்களும் பார்ப்போம். இவங்கள அளவுக்கு புரியுது. நாங்க வந்து இதுல பைத்தியமா இருக்கும்போது அதுல போக மாட்டோம் சொல்றோம். ஒரு இதுல இருந்தா இல்ல போதும். அது ஒண்ணு இல்ல. ஹேமா நான் தப்பே சொல்ல நான் அதான் சொல்றேனே. ஆஹா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். அவ்வளவுதான். நாங்க சினிமா பைத்தியம். எனக்கெல்லாம் தூக்கமே சினிமால தான் வரும். மொக்க படம் போனா எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். வந்து எனக்கு வந்து BB9 லைவ் தான் நான் பார்ப்பேன். அப்ப நான் பைத்தியம் இல்ல ஆனா. பைத்தியம் மீன்ஸ் அது இல்ல இல்லைங்க கிரேசி. ரொம்ப நேரமா நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. பாலா நீங்க பேசுங்க. ஹேமா 2 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு பாருங்க, பார்த்து மம்தா கொடுங்க. பழைய appearance ஸ்பீடுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்பீடா இருந்தீங்க. அது நான் சொல்லிட்டு போனேன் ப்ரோ. நான் சாப்பிட்டு வந்துடுறேன் பாத்துக்க. அப்பெல்லாம் ஸ்பீடா இருந்துச்சு. இப்ப மம்தா நான் பயங்கரமா வந்துட்டோம். இருந்தது. நானு யாராவது மம்தா ஐடியில வேற ஆளாட்டு இருக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் நானு. பார்த்தா இங்க வந்துட்டீங்களா, ஓகே பேசுங்க அப்படின்ட்டு. இது மம்தா ஸ்பீடு இல்லையே அப்படின்ட்டு இருந்தேன். ஏமா வந்தது மம்தாவா மாறிடுது. அப்பாடா அப்படின்ட்டு. நீங்க வந்து எங்களோட வார்டன், எங்களோட கனித்திரு வந்து ஹேமா தான். அப்படியே இல்ல ப்ரோ. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாலா அடுத்து பேசுங்கப்பா. நாகராசன் ப்ரோ. பாலா நான் பேசுங்க பாலா. பேசுங்க. நான் வந்துடுறேன். இதை பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஐயோ போயிட்டாரு. ஹாய். அந்த ஆரோரா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தாரு பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ அது போடும்போது நெப்சேனே 2 ஊமை குத்து விடுங்க. மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அவர் வரும்போது நாங்க சொல்லிடுறோம். அவர் வரேன்னு இருக்காரு. போன் கால்னாரு வரேன்னாரு. ஆனா இதுல பெரிய காமெடி என்னன்னா, இது என்னமோ பெரிய கண்டென்ட் போயிட்டு இருக்கு, நம்ம மிஸ் ஆயிடுவோம்னு நினைச்சு கமருதுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இப்ப நீங்க எல்லாம் பிரசாத் ப்ரோ தான் கேட்க வந்திருப்பீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசுங்க அப்படியே. அகிலன் நான் ஹசன் ஒருத்தர் ரொம்ப நாளா பேசுறேன் நீங்க. நானும் ப்ரோ. நீங்க ஷோ பாக்குறது இல்லையா? இல்ல பாப்பாரு ரிவ்யூவே பண்ணுவாருங்க. இல்ல அவரு என்னமோ மன வருத்தம் மாதிரியே தெரியுது. அதான் கேக்குறேன். ஆளையே காணோம் அவரை. இருக்காரு. அந்த அரோரா வந்துட்டு அகிலன் அவரு நானும் ப்ரோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. 1 செகண்ட் இருங்க. ஹோல்ட் ஆன். கேக்குதா? பேசுங்க ப்ரோ. இப்ப கேக்குது. அப்ப அத மைக் ஆன்ல இருந்துச்சு. வாய்ஸ் கேக்கல. ஓகே ஓகே. யாரோ ஏதோ கேட்டிருந்தாங்க லைவ் பார்க்கலையா அப்படின்னு. இன்னைக்கு ஆக்சுவலி லைவ் பார்க்கல. இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு இதுல. ஐ மீன் இந்த ஆப்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். எதுவுமே சரியா செட் ஆகல. அது நிறைய கொஞ்சம் ஒர்க்கும் இருந்தது. அதனால சரியா பார்க்கல. அண்ட் மோரோவர் பெருசாகவும் எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து அப்பப்போ பிட்டா வந்துடும். ட்விட்டர்ல ரீல்ஸ்ல அதில் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிக் பாஸ் அப்படிதான் இருக்கு. இனிமே அப்படிதான் பார்க்கலாங்கிற முடிவுலையும் இருக்கேன். அண்ட் பேசுனதை ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தேன். பிரசாந்த் இருந்திருந்தாருன்னா முன்னாடி பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரியா பட் அவர் இல்லை. ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். என்னுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு நிமிஷம். அடுத்த நாளே ஓபன் பண்ணிட்டாங்க கர்நாடகால. யூ டோன்ட் வரி. நானாசன் ப்ரோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வந்தீங்க, அதை முடிச்சிருங்க. ஓகே தேங்க்யூ. அரோரா சின்க்ளேர் மேட்டர் போயிட்டு இருக்கு. ஓகே ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து அது 16+ எல்லாரும் காட்டின விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த கலாச்சார சீர்திருத்தவாதிகள் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எஸ் அதாவது கமல் சார் வந்து சீசன் 8 வரைக்குமே நான் சொல்றேன். சீசன் 8 வரைக்குமே தான் இப்போ சீசன் 8 வரைக்குமே அது 16+ தான் இருந்துச்சு. இருக்கு இன்னமும் இருக்கு. ஓகேவா? இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் இருந்தது. கமல்ஹாசன் அவர்கள் வந்து நேரடியாக அதில் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி கண்டென்ட், ஏன்னா அடிக்கடி ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, இங்கே இந்த ஊருக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு,
அதுக்கு ஒத்துதான் ஒரு ஷோவை நடத்தும். அது மீறி போகும்போது நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை மேடைகள்ல பேசியிருக்காரு. பவுண்டரி செட் பண்ணியிருந்தாரு. முக்கியமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பவுண்டரி செட் பண்ணியிருந்தாரு. அந்த பவுண்டரிஸ் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து கொஞ்சமா இல்ல, ஃபுல்லாவே எடுக்கப்பட்டுருச்சு. அந்த பவுண்டரிஸ் வந்து அது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு இந்த 2 நாளா நான் பார்க்கறது வந்து ஏன்டா பார்க்குறோம்னு இருக்கு. இன்னொன்னு நம்மளே பார்க்க முடியாத லெவலுக்கு தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க இல்லை, நம்மளே பார்க்க முடியாத லெவலுக்கு, நம்மளே முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அண்ட் இது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அண்ட் மோரோவர் 16+ இது எப்படி கலாச்சாரத்தை சீர்கெடுக்கும், இது 16+ன்னு இப்போ ஷோக்காரனே போட்டிருக்கான் அப்படின்னு தூக்கிட்டு வர்றான்ல ஒருத்தன். 16+னா நீ எது வேணா காமிச்சிருவியா? நான் கேட்குறேன், எது வேணா பேசிடுவியா என்ன? 16+ அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாமே அடங்கும். பச்சையா பேசிடுவேன் நான். ரொம்ப பச்சையா பேசிடுவேன். எல்லாமே அடங்கும். இரத்தக்களரியிலிருந்து இருக்கிறதுலே மட்டமான விஷயங்கள், அதுலயும் அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய மட்டமான விஷயங்களும் அதுல அடங்கும். எல்லாத்தையும் காமிச்சிருவியா? 16+ கேட்டா 16+ நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருவியா நீ? அசிங்கமா இல்ல? பிரார்த்தலா நடத்துறேன், ஷோ தானே நடத்துறேன். அவ்வளவு கேவலமா இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் இது, ஏன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடுறேன். ஏன்னா இது ரொம்ப இழுத்து அதை வந்து போய் அதை போய் பெருசா பேசி அது பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சு. கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சா? இந்த ஷோனால மட்டும்தான் கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சா? இதை பேன் பண்ணா எல்லா கலாச்சாரமும் மறுபடியும் ரீகெயின் பண்ணிடலாமா? பண்ண முடியுமா? உன்னால சொல்லு. பேன் பண்ணிடலாம், சொல்லுப்பா. கலாச்சாரம் கெட்டு போச்சு இல்ல? இந்த ஒரு ஷோனால வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து எல்லா பெண் குழந்தைங்களும் ஒருத்தன் பின்னாடி போகுதுங்க, எல்லா பசங்களும் சின்ன பசங்களும் பொண்ணுங்க முன்னாடி போறாங்கல்ல. கலாச்சார சீர்கேட்டுன்னு இந்த ஷோவை தாண்டி வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ நடக்குது. அதை போய் சரி பண்ணுங்க, அதை போய் என்னன்னு பாருங்க. ஆனா இதை வந்து இதை நம்ம எதிர்த்து பேசணும்னா பேசித்தான் ஆகணும். இது ஏன்னா இது எல்லாருடைய வீட்டுல நேரடியா போய் உட்காருது. இது ஒரு குற்றமானா இது குற்றம் தான். இது வந்து ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து மிகப்பெரிய மனிப்புலேஷன். ஒரு தவறான விஷயத்த விதைச்சு இது ஜெனரலைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ற மாதிரி இருக்குது. அதனால இது கண்டிக்கக்கூட விஷயம்தான். ஆனா இதனால கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சு, இதனால கலாச்சாரமே வந்து மாறி நாளைக்கு வந்து எல்லாருமே இப்படிதான் சுத்த போறாங்க அப்படின்னு போர்டை தூக்கிட்டு அலையிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு போர்டா போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எந்த பக்கமே நியூட்ரலாலாம் நான் பேசவே கிடையாது. என்னுடைய பாயிண்டே வேற. ஓகேயா? ஒவ்வொருத்தரையா நான் வந்து தனித்தனியா பிரிச்சு காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். அதனால இந்த ஷோ நடத்துறவனும் இதுக்கு மேல இந்த வீக்ல இத வந்து எடுத்து பேசி இதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். செட் பண்ணல அப்படின்னாக்கா இதுக்கு மேல, ஏன்னா நான் வந்து நேத்து இருந்த இந்த அரோரா உடைய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பச்சையானாங்க. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் வந்து எந்த சீசன்லயும் நான் பார்த்ததே கிடையாது. நீ என்னதான் 16+ போடு, 18+ போடு, அதுக்காக இப்படி பேசணும்னு அவசியமே கிடையாது. வியூ நல்லா இருக்கான்னு கேக்குது, அது வியூ நல்லா இருக்கான்னு கேக்குது. அந்த மாதிரி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப சின்னதா இருக்குன்றான். ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. கேட்கும்னு நினைச்சீங்களா என்ன எங்களை? ரொம்ப சென்ஸ் வேணாம். என்னடா என்ன பேசுறீங்க, என்ன நடத்துறீங்க? கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் சீசன் 8 வரைக்குமே இந்த மாதிரி ஒரு அப்படியே பேசியிருந்தாலும் அடுத்த வீக்கெண்ட்ல உரிச்சிருப்ப அப்படி மனுஷன். 1008 விமர்சனங்கள் இருக்கட்டும், இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி என்னுடைய ஷோ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருக்கணும்.
நடத்தின 7 ஷோல 1-2 ஃபிளாப் ஆயிருந்தாலும் மற்ற 5 ஷோவுமே ஹிட் தான். அது எப்படி இருந்தாலும் சரி, இத பகுத்தறிஞ்சு உங்களால ஒரு ஷோவை நீங்க வந்து ரிலே பண்ண உங்களால முடியலன்னா நடத்தாதீங்க, பேன் பண்ணிருங்க. இதனால யாருக்கும் நஷ்டமும் கிடையாது. மத்த சீசன்ல மத்த லாங்குவேஜஸ்லாம் நடக்குது, பார்த்துட்டு போறோம். இல்லைன்னா தேவையே இல்லை. எனக்கு வந்து இது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். இந்த என்னுடைய ப்ரொஃபைல்லே போட்டிருக்கேன், என்னுடைய ப்ரொஃபைல் பயோலயே போட்டிருக்கேன். நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு ஆதங்கமா இருக்கு இதை பத்தி இவ்வளோ நம்ம தரக்குறைவா பேசுறோமே அப்படின்னு. ஏன்னா இதை பத்தி நம்ம நல்லா பேசி இருந்திருக்கோம், இதை பத்தி நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நிறைய சண்டைகள் போட்டிருக்கோம், நிறைய நியூட்ரலா நின்று இருந்திருக்கோம், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எவனா ஒருத்தருக்கு அங்க சப்போர்ட் பண்ணி நிக்க முடியல. கேவலமா இருக்கு. அந்த ஷோ எனக்கு வேண்டான்ற நான். என்னங்க ரொம்ப வந்து பின்னோக்கி பேசுறீங்க, ரொம்ப பேக்வேர்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அறிவு இல்ல, எது பேக்வேர்டு எது ஃபார்வர்டுன்னு பகுத்தறிஞ்சு தெரியலன்னு கூட நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. ஏன் இன்னும் ஃபார்வர்டு போங்க, இல்ல இன்னும் ஃபார்வர்டு போய் அவுத்து போட்டு திரிங்க. அதான நாகரிகம், அதான நாகரிகம். ஒரு அம்மா ஷோல உட்காந்துக்கிட்டு சூடோ ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. ஃபெமினிசத்துக்கும் ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. அது பேர் சூடோ ஃபெமினிசம். ஐயோ, ஓகே, வாட் எவர். நேற்று புலம்புனேன், இன்னைக்கு ஆதங்கத்தை கொட்டிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. என்னன்னா, இவங்க சொல்றாங்கல்ல 16+, அவங்க வீட்டுல குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓப்பனாவே சொல்றேன், அது ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே டிவியில போட்டு தான் பாக்குறாங்க. நீங்க குழந்தைங்கன்னு அதை பிரிச்சு பாருங்க. குழந்தைங்க பெரியவங்க பிரிக்கவே முடியாது. அதை பிரிக்கவே பிரிக்காதீங்க. நம்ம பாக்குறதே தப்புன்றேன் நான். அது புரியுதுங்களா? அது நமக்கே மூஞ்சி சொல்லிக்க வைக்குது. அது இது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? நானே சொல்றேன். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட, அப்ப எதுக்கு நீ பாக்குற, அதான் 18+ போட்டுருக்கலான்ட்டு இதை வேற கொண்டு வருவாங்க. அப்ப விஜய் டிவி பேன் பண்ண வேண்டியதா மொத்த சீரியல் எல்லாத்தையுமே. 16+ 18+ போட்டிருக்க, கத்தி எடுத்து குத்திடலாமா? அதுவும் 16+ 18+ வரும்ல, கத்தி எடுத்து குத்திடலாமா? அறுத்து போட்டுடலாமா? மூஞ்சி முறையெல்லாம் உடச்சுக்கலாமா? அது எதுக்கு நீ தடுக்கிற? இது எந்த அளவுக்கு வன்முறையை தடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த விபச்சாரத்தையும் தடுக்கணும். இது விபச்சாரம் தான், அது என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரோ, டிவில 18+, 16+ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இல்ல அது எப்பவுமே இருக்கும், அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் கமலஹாசன் வந்துட்டு எல்லாரும் பாக்குற ஷோன்னு தான் எப்பவுமே மென்ஷன் பண்ணுவாரு. ஏமா ஏன் கண்டுக்கிறது இல்லை சொல்லுங்க? இப்ப வந்தீங்களா, ஏன் கண்டுக்க மாட்டோம்? எப்பவும் இருந்திருக்கு, ஆனா ஏன் கண்டுக்கல சொல்லுங்க? அப்ப அந்த மாதிரி இல்ல இல்ல இது வந்து அநாகரிகத்தின் உச்சத்துல இருக்கு இப்போ. ஆக்சுவலி இன்னைக்கு நேற்று விஷயங்கள் நைட் எல்லாம் பார்த்தோன்னா அநாகரிகத்தின் உச்சத்துல இருக்குது. இது அநாகரிகம் தான். நான் பேக்வேர்ட்ல இருந்தாலும் ஓகே அப்படியே நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் எது நான் ஃபார்வர்ட் திங்கிங்ல பேசுறேன், எனக்கு எது பேக்வர்ட் திங்கிங்ல பேசுறேன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதாவது இங்க ஆடை சுதந்திரத்தை பத்தி நான் பேசுறேன், தயவு செஞ்சு யாரையுமே என்னைய தப்பா எடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடை சுதந்திரம்ங்கிறது வேற. நீ என்ன வேணா போட்டுக்கோ, எது வேணா போட்டுக்கோ, அது ஆடை சுதந்திரம். சரி, ஓகே, அதுல தலையிறது எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா ஆடை சுதந்திரம்னா எனக்கு என்ன வேணா போட்டுக்கணுங்கிறது கிடையாது. போட்டுக்க, எது வேணா போட்டுக்க. ஆனா உன்னுடைய உடல் வாகுக்கு எது செட் ஆகும்? நீ இத போடுறதுனால எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து அதனால எதுக்கு இந்த பொண்ணு இது போடுது அப்படின்னு நான் யோசிக்க கூடாது. எதுக்கு இந்த பையன் அப்படி போடுது யோசிக்க கூடாது. எனக்கு ஆடை சுதந்திரத்தின் மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுக்காக எப்படி சொல்றது, நான் சில விஷயங்கள் பார்த்ததுனால சொல்றேன். என்னுடைய உடல் வாகுக்கு எது எனக்கு என் உடல் வாகுக்கு எனக்கு வந்து எது வந்து கரெக்டா இருக்கோ, என் உடல் வாகுன்னு ஒண்ணு இருக்கு.
அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடும்போது நான் இன்னொருத்தவங்களுக்கு இன்னும் பளிச்சா இன்னும் வந்து அது எந்த ட்ரெஸ் வேணா இருக்கட்டும், அது எந்த ட்ரெஸ் வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஓப்பனாவே சொல்லிடுறேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு ஒல்லியா இருக்கிற பொண்ணா, ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டு ஒல்லியா இருக்கிற பொண்ணு, பசங்களையும் தான் சொல்றேன் நான். ஏன்னா நான் ஒரு பையனா இருக்கிறதுனால நான் பொண்ணா சொல்றேன். நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால நான் பையனை சொல்லிட்டோம். இது தப்பாவே இருக்கட்டும், தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன், எனக்கு யாராவது கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இந்த பெண்ணுக்கு நான் வந்து ஒரு பொண்ணை தான் அட்ராக்ட் பண்ண முடியும், என்னால அட்ராக்ட் ஆகும். அதனால இந்த பெண்ணுக்கு வந்து இந்த உடம்புக்கு இது செட்டா இருக்கு. அது எந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது மாடர்னைஸ்டு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது வந்து பார்ட்டி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது சாரியா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், சல்வாரா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், இந்த பொண்ணுக்கு இந்த உடல்வாகு இதை மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்னு நான் யோசிப்பேன். அது அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ஸாவே இருக்கட்டுமே, அந்த பொண்ணு அது உடல் செட் ஆச்சுன்னா ஓகே, அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கட்டுப்பாடும் கிடையாது. என் உடல்வாகு இது. ஆனா அவங்க அதை போடுறாங்க, அதனால எனக்கு அதை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டுக்கிட்டு அது ஒரு விஷயத்த வெளிப்படுத்துது இல்ல, அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஹோப் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் தப்பா பேசியிருந்தா ஜஸ்ட் கரெக்ட் மீ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், பஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். இல்ல நீங்க சொல்ல வந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அவர் சொல்ல வந்ததை அவர் சொல்ல முடியல, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க பண்ற ட்ரெஸ் வந்து அடுத்தவங்க கண்ணை உறுத்தாம இருக்கணும், அததான் அவர் சொல்ல வந்தாரு சுத்தி சுத்தி. அத கூட இப்படி கொண்டு போவாங்கன்னா, அதை எப்படி நீ டிசைட் பண்ணலாம் நான் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு குரூப் கிளம்பும். அதையும் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். இல்ல நானும் அதுன்னு ப்ரோ, இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சொல்லும் போது உன் கண்ணை ஊத்துதா, நீ ஃபர்ஸ்ட் நீ கரெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் மத்தவங்கள பேசுன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் போய்க்கு இருக்குன்னு சொல்ல வரேன். நான் வந்துட்டு நான் அதுக்கெல்லாம் இது கிடையாது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து ஹசன். சோ நான் இத பேசும்போது நிறைய பேர் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க, பேக்லைன் குத்துவாங்க. ஆமா அது எனக்கு அதை பத்தி நாங்க எந்த கவலையும் இல்லை. எனக்கு தெரியும் நான் எதை பகுத்தறிஞ்சு பாக்குறேன், எதை வந்து பார்க்கல அப்படின்னு. என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேற. நான் வந்து எல்லா அடைகளுக்கும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனா அந்த உடல்வாகுக்கு அது செட் ஆகுதா, அந்த உடல்வாகுவை அது வந்து அழகாக காட்டுகிறதா, அவ்வளவு மட்டும்தான். அது மட்டும்தான். ஓகேவா? அழகா காட்டுறது வேற, அழகுக்கு மேல வேற விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டுறது வேற. அது வந்து நான் அதுல உடன்படவே மாட்டேன், எந்த நிலையிலும் உடன்பட மாட்டேன். ஃபெமினிஸ்ட் இதை முதல்ல நீங்க ஆதரிக்கணும், அவ்வளவுதான். நான் ஃபெமினிஸ்ட் எல்லாமே சேர்ந்து இதை முதல்ல ஆதரிக்கணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய பெயர் இந்த ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கிறதுனால என் மேல என்னென்னவோ குத்துவாங்க. அதை பத்தி நான் வந்து எந்த விஷயத்தையும் கவலைப்படுறதும் கிடையாது. என்னுடைய கருத்துக்களை நேரடியா நான் மூஞ்சிக்கு நேரம் வச்சுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். உங்க கருத்துக்கு எங்களுக்கு யாருக்கும் இது கிடையாது. மத்தவங்க யாராவது ரெக்கார்டிங் கேட்டு பேசினா அதுக்கு நாங்க இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்க உங்களோட கருத்து தான். நான் இங்க வந்துட்டு நான் ஃபயர் விட்டு போகலாம்.